நம்ம பார்க்க இருக்கிற சமையல் வந்து நெத்திலி கருவாட்டு குழம்பு. எப்படி செய்யறதுன்னா, கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். நல்லெண்ணெய் விட்டு ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம், கடுகு, சீரகம், வெந்தயம், பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் வர வரையிலும் வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கிட்டு, அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு நெத்திலி கருவாடை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் காரப்பொடி போட்டுக்கணும். கொஞ்சம் காரப்பொடி, கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்குங்க. கல் உப்பு சேர்த்து அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம கரைச்சி வச்ச புளி கரைச்சி வச்சதை நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடணும்.